தொடர்ச்சியாக நீதித்துறை சார்ந்த அந்த நீங்க செய்திகளை தொடர்ந்து நீங்க கவனித்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து இந்த டெல்லி நீதிபதி வீட்டில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன மாதிரியான ஷேக் நடந்திருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமா. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லுவாங்கல்ல. ஏதோ ஒண்ணு நடக்க போய் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு. அவர் வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல. அன்பார்ச்சுனேட் அவருக்கு, ஃபார்ச்சுனேட் இந்திய குடிமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் கரெக்டா அந்த தீ விபத்து ஏற்பட்டப்போ அவர் வீட்டுல இல்ல. உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் அணைக்க வந்தப்பதான் அவ்வளோ கட்டுக்கட்டுக்கான ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த நோட்டுகளை யார் அங்க வச்சிருக்கிறாங்க, அது எப்படி நீதிபதிக்கு தெரியாம, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர செக்யூர்டா இருக்கும். பாதுகாப்புன்றது பயங்கரமா இருக்கும். சிசிடிவி கேமராஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ எதுவுமே தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பெரிய ஒரு தாக்கத்தை தான் இங்க ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த விஷயத்துல ரொம்பவும் அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய டைரக்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கோர்ட் அப்படின்றதுனால அங்க ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் தான் ஆன்சரபிளா இருப்பாரு. அதனால டெல்லி ஹைகோர்ட் வட்டாரங்கள்ல கடுமையான ஒரு தாக்கம். இன்னொரு பக்கம் அலகாபாத் ஹைகோர்ட்லயும் ஒரு தாக்கம். என்னன்னா இவரை உடனடியா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு. டெல்லி கோர்ட்ல நான் பேசுறது யஷ்வந்த் வர்மா ஜஸ்டிஸ், அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அங்க அவரு வரவே கூடாது அப்படின்னு பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜட்ஜஸ்ல இருந்து போய் பேசினாங்க. என்னமோ நெகோசியேஷன்ஸ் எல்லாம் நடந்தது. அப்படியே அது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கால் ஃபார் ஆச்சு. அப்படியே அது நீர்த்து போய் இப்ப அவர் அங்க போய் பணியை தொடர்ந்து இருக்கிறாரு. அங்க போய் அவரு பதவி பிரமாணம் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ச்சியா மூத்த வழக்கறிஞர்கள், அதாவது இந்த இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு எதிராக இருப்பாங்கல்ல, இப்போ கொலிஜியம் சிஸ்டம் ஆகட்டும், வெளிப்படைத்தன்மை வேணும்னு கேட்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் மாதிரியான நிறைய வழக்கறிஞர்கள் நீதித்துறை மேல இப்போ ஒரு கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வெளிப்படையா பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்கள்ல இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? இப்போ திடீர்னு ஜட்ஜஸ் அவங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் வெளியிட போறோம், நாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறோம், இனி எதிர்காலத்துல வரக்கூடிய நீதிபதிகளுக்கு இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு இதெல்லாமே சொல்றது எல்லாமே இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு நீதித்துறை மீது கடுமையான விமர்சனம். ஏன்னா பொதுவா நான் 10 வருஷத்துக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா அவங்களுடைய டே டு டே ஹேப்பனிங்ஸை ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்றதுனால நான் இதை உறுதியா சொல்ல முடியும். நீதித்துறையில இருக்கக்கூடியவங்க மேல, அதிலும் குறிப்பா ஜட்ஜஸ்க்கு மேல, இல்ல அவங்களுடைய வழங்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு மேல விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதை ஒரு காலமும் அவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. அதை எப்படியாவது ஒண்ணு சரி செய்யணும்னு பார்ப்பாங்க, இல்ல அந்த டாக் வராம இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த செகண்ட் நான் சொன்ன மாதிரிதான், இது மேற்கொண்டு இது சம்பந்தமா யாரும் பேசாம இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இப்படியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது புதுசெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷமா அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான். முதல்ல சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கொடுத்தா போதும் சொத்து விவரங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல நாங்க வெளிப்படையா நாங்க தெரிவிக்க போறோம், ஆனா மேண்டேட்டரி கிடையாது, தானா முன் கொடுத்தா போதும்னாங்க. இப்போ இல்ல நாங்க எல்லாருமே வெப்சைட்லயே நாங்க போட்டுறோம் அப்படின்றாங்க. ஆனா இதன் மூலியமா இவங்க எதை சொல்ல வராங்க? அப்படி சொத்து விவரங்கள் வெளியிடுறது மூலியமா மட்டுமே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இந்தியன் ஜுடிஷியல்ல வந்துருமா அப்படின்னா எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு 36 34 ஜட்ஜஸ் கொடுக்கறது, சொத்து விவரங்கள் வெளியிடுறதுனால மட்டுமே நீதித்துறையில இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களும் நீக்கப்பட்டுருமா அப்படின்னா அது நிச்சயமா இல்லை அப்படின்றத நம்ம பதில் சொல்லலாம். நிரஞ்சன், என்னன்னா ராகுல் காந்தியினுடைய அவருடைய குடியிருப்பை காலி செய்யறதுக்காக அவருடைய பதவி அவருக்கு தண்டனை கொடுத்த உடனே, பனிஷ்மெண்ட் உறுதியான உடனே அந்த வீடை காலி செய்வதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா குவார்ட்டர்ஸ் பொதுப்பணித்துறையினுடைய கண்ட்ரோலில் வருது. டெல்லியில் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? டெல்லியிலையும் அதே மாதிரி தான். நீதிபதிகளுடைய குவார்ட்டர்ஸும் இங்கே அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தமிழ்நாட்டில் டெல்லியிலையும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அங்கெல்லாம் உள்ளே அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது, ரொம்ப நுழைகிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு 3 பேர் 3 நீதிபதிகள் கொண்ட கமிட்டி ஒன்றை கொலீஜியம் அமைத்தது. இந்த பணம் அவரது இல்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. முதல்ல 100 கோடின்னு தகவல் வந்தது, அப்புறம் அது 37 கோடின்ட்டு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பணமே அவரது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு எந்த பணியும் ஒதுக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சாங்க. டெல்லிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு அவரை திரும்ப அங்கேயே அனுப்பிவிட்டாங்க. இப்போ ரகசியமாக பதவியும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த எரிஞ்ச பணம்ன்ட்டு ஒன்று இருக்குது இல்லை, அந்த பணம் யாருதுங்கிறதாச்சும் அதுக்கான இன்வெஸ்டிகேஷனாச்சும் நடக்குதா முறையால்? நீங்க இன்வெஸ்டிகேஷன்னா இப்ப நடக்கிறது இன்ஹவுஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்துக்குள்ள அவங்க நடத்தக்கூடிய நீதிபதிகள் நடத்தக்கூடிய விசாரணை ஒரு பக்கம். நீங்க அவ்வளவு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜுடைய வீட்டு வாசல்ல 15 லட்சம் ரூபாய் கண்டெடுக்கப்படுது. அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு, நிர்மல் குமார்ன்றவரு, இல்ல இது என்னோடது கிடையாது, யாரோ கொண்டு வந்து தவறா வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா தான் விசாரணையில தெரிய வருது, அதே நிர்மல் அப்படின்ற பேர்ல அதே உயர் நீதிமன்றத்துல வேறொரு நீதிபதி இருந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்காக வைக்கப்பட்ட பணம் அப்படின்னு. சிபிஐ விசாரணை நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம் 5 பேர் அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்களா கண்டறியப்படுறாங்க. போன 10 நாளைக்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட் அதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இல்ல அந்த நீதிபதிய சிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே இந்த பணம் வந்து அவங்க வீட்டு வாசல்ல வைக்கப்பட்டிருக்கு, சிபிஐ ஜோடிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க இந்த விஷயம், இந்த பழைய 17 வருஷம் பழைய கேஸ்ல அப்படின்னா அந்த ஜட்ஜ் வீட்டுக்கு முன்னாடி பணத்தை வச்சது யாரு, 15 லட்சம் ரூபாய் நீ ஏன் கரெக்டா கணக்கு வைக்கணும், அந்த நிர்மல் குமார் அப்படின்ற பேர் மட்டும் என்ன காரணமா இருக்கும், 17 வருஷமா சிபிஐ என்ன விசாரணை நடத்தினாங்க, இதெல்லாம் நடந்தும் கூட ஏன் அவங்க யாருமே தண்டிக்கப்படல, இல்ல அதுக்கான காரணம் சொல்லப்படணும். சிபிஐ ஏன் வந்து ஜோடிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படி ஏதாவது ஒரு கேள்விக்காவது நமக்கு பதில் கிடைச்சிருக்கா? இல்ல. இப்ப இந்த கேஸ்ல இப்ப அதே தான் நடக்க போகுது. இதுல சம்பவம் நடந்தது 20ஆம் தேதி, போன மாசம் 20ஆம் தேதி. ஆனா நமக்கு வெளியே தெரிஞ்சது கிட்டத்தட்ட 7-8 நாள் கழிச்சு. பார்லிமெண்ட் ரொம்ப அக்ரெசிவா நடந்துகிட்டு இருந்த டைம்ல இந்த விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு. ஏன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்க விஷயங்களை வந்து மறைக்க முடியாது. புரியுது. இதுவே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு உடனடியா வந்து தகவல் போயிருக்கு, இப்படியான தீ விபத்து நடந்திருக்கு, அங்க கட்டுக்கட்டா பணம் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனேயே கமிஷனருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு, டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு. அவரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு சொல்லிட்டாரு. இதுல அந்த தீயணைப்பு துறையுடைய அதுக்கான இன்சார்ஜா இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஊடகங்கள்ட்ட பேசும்பொழுது, ஆமாமா பணம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 12-13 மணி நேரம் கழிச்சு பல்ட்டி அடிக்கிறார், இல்ல பணம் எதுவுமே கண்டறியப்படல அப்படின்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒரு 3 நீதிபதிகளை கொண்ட இன்னொரு கமிட்டியை போட்டிருக்கிறாங்க, விசாரணை நடத்தணும் அப்படின்ற பேர்ல. இன்னொரு பக்கம் அவர் மேல புகார் வந்திருக்கு. இப்ப உங்க மேலயோ என் மேலயோ இல்ல ஒரு அரசு அதிகாரிகள் மேலயோ யார் மேல புகார் வந்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, அது சம்பந்தமான விசாரணையை துரிதப்படுத்துவாங்க. அரசு அதிகாரினா அவங்க அந்த பதவியிலே இல்லாத அளவுக்கு ரெஸ்ட்ரெயின் பண்ணி வைப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இவரை உடனடியா அங்க ஹைகோர்ட், அவர் பழைய ஹைகோர்ட்டுக்கே அனுப்புறேன்றாங்க. இதே இப்ப புதுசா கிடையாது. நீங்க சென்னை ஹைகோர்ட்ல தஹில் ரமானின்னு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க, அவங்க மேலயும் இதே மாதிரியான சில அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவங்க திடீர்னு ரிட்டையர் ஆனாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இந்த மாதிரி ஜட்ஜஸ் மேல இருக்கு, புனையப்பட்டதோ இல்ல உண்மையா நடந்ததோ. தேவைப்படக்கூடியது விசாரணை அப்படின்றது வெளிப்படையான விசாரணை. ஆனா அந்த டிரான்ஸ்பரன்சி இந்த விசாரணைகள்ல இருக்குதா அப்படின்னு கேட்டா அதை இவ்வளவு டீடைல்ஸ் நான் சொல்லி இருக்கிறேன். ஆஸ் எ நெறியாளரா உங்களுக்கும் அது நீங்க என்னன்றது ஃபைனலைஸ் பண்ணுவீங்க, பாக்குற மக்களுக்கும் அது புரியும் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்றது. புரியுது. ஓகே.